அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா முழுவதும் முடிஞ்சு நாளைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு. மொத்த தமிழ்நாடுமே ஒரு 3 தொகுதியை ரொம்ப உற்று நோக்குறாங்க. கோயம்புத்தூர், தேனி, ராமநாதபுரம் இது 3மே ரொம்ப நட்சத்திர தொகுதி, ரொம்ப விவிஐபிக்கள் நிற்கக்கூடிய தொகுதி. அந்த வரிசையில் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது வந்து தேனி பாராளுமன்ற தொகுதி. தேனி முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரை வந்து முதலமைச்சராக்கிய தொகுதி இந்த போடி தொகுதி தான். ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டதே இந்த தேனி மாவட்டம். அது போக ஐயா ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வரோட சொந்த தொகுதி, சொந்த மாவட்டம் வேற. இந்த தேனி மாவட்டத்தில் 4 முனை போட்டி நிலவுச்சு. ஒரு பக்கம் திமுக சார்பா அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன், அதிமுக சார்பா நாராயணன், அமமுக சார்பா அண்ணன் டிடிவி தினகரன், நாம் தமிழர் கட்சி சார்பா மதன் ஜெயபாலன் 4 பேர் இருந்தாங்க. இதில் ரொம்ப கடுமையான போட்டினா திமுகவை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் அமுகவை சேர்ந்த அண்ணன் டிடிவி தினகரனுக்கும். ஏன்னா 2 பேருமே ஸ்டார் வேட்பாளர். அது போக 2 பேருமே வாக்குக்கு எப்பயுமே பணம் கொடுக்கக்கூடிய நபர்கள். இது போக எப்பப்பெல்லாம் அங்கே அண்ணன் டிடிவி தினகரன் நிற்கிறாரோ அண்ணன் டிடிவி தினகரனை வந்து ஒரு ஜாதிய ஒரு அடையாளமாகத்தே மொத்த தேனி மாவட்டமே பார்ப்பாங்க. என்னதான் இங்கே நிற்கக்கூடிய வேட்பாளரில் தங்க தமிழ்ச்செல்வன், டிடிவி தினகரன் ஒரு பிரேமலை கலர் வேட்பாளராக இருந்தாலும் 2 அண்ணன் டிடிவி தினகரன் ஜாதி இதில் கட்டமைப்பாங்க. எப்பயுமே டிடிவி தினகரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே கோயிலுக்கு பணம் கொடுத்துருக்காருங்க, சுடுகாட்டுக்கு பணம் கொடுத்துருக்காரு, எல்லா இடத்துக்கும் பணம் கொடுப்பாரு, பத்திரிக்கை வச்சா பணம் கொடுப்பாரு, காதுத்துக்கு பணம் கொடுப்பாருன்னு அண்ணன் டிடிவி தினகரன் மேலே தேனி மாவட்டத்தில் ஒரு நல்ல ஒரு இது உருவாக்கி வச்சுருந்தார். இது போக தங்க தமிழ்ச்செல்வன் பல கட்சியில் போய் வந்ததுனால அவருக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் வந்து வீடு வராமல் பணம் கொடுத்துட்டாரு. ஏன்னா இந்த தேர்தலில் பணம் கொடுக்காம நேர்மையாக நின்ன ஒரு கட்சினா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து தேனி மாவட்டத்தில் எல்லா பேருமே பணம் கொடுத்தாங்க. அந்த வரிசையில் தங்க தமிழ்ச்செல்வன் நல்லா விநியோகம் பண்ணார். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகள் பெரியகுளம், கம்பம், போடி, ஆண்டிப்பட்டி இந்த 4 தொகுதிகளுக்குமே தலா 300 பணம் கொடுத்தாங்க. அது போக சோழவந்தான், உசிலம்பட்டி இந்த 2 தொகுதிக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு கொஞ்சம் குறைவாக வாக்குக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால அங்கே 500 விநியோகம் பண்ணாங்க. அந்த ஆரம்பத்தில் அண்ணன் டிடிவி தினகரன் வெல்வார் அப்படின்னு சொல்லி நினச்ச இந்த தேனி மாவட்டத்தில் அந்த வாக்குக்கு பணம் கொடுத்த ஒரு இதுக்கு அப்புறமா அப்படியே போலிங் ரிசல்ட்டு மாறிடுச்சு. அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு அதிகமான வாக்குகள் விழக்கூடிய ஒரு இதில் சூழ்நிலையில் இருக்குது. என்னன்னா இது டிடிவி தினகரன் வந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துருக்காரு. இந்த முறை கண்டிப்பாக தேனி மாவட்டத்துக்கு நல்லா கொஞ்சம் அதிகமாகவே பணம் கொடுப்பாரு. ஒரு ஓட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு 1000, 2000, 3000 கண்டிப்பாக கொடுப்பாருன்னு பொதுமக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் வந்து ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதையும் தாண்டி ஒரு சில ஊர்களில் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் சார்பாக அவங்கவுங்க பணம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஊரில் 500 கொடுத்துருக்காங்க, ஒரு சில ஊர்களில் 1000 கொடுத்துருக்காங்க. அங்கங்கே பணம் கொடுத்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்குது. ஆனால் மொத்தமாக பணம் கொடுத்தது, தொகுதி முழுமையாகவே பணம் கொடுத்தது அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் தான். அதனால் தேனி மாவட்டத்தில் அதிகமான வாய்ப்பு தங்க தமிழ்ச்செல்வனுக்கு தான் இருக்குது. அது போக ரொம்ப நேர்மையாக நின்ன நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சராசரியாக 1.5 லட்சம் வாக்குகள்லேருந்து 2 லட்சம் வாக்குகள் வாங்கும். அப்புறம் அதிமுக சார்பாக 2லேருந்து 2 லட்சம் வாக்குகள் வாங்கும். அண்ணன் டிடிவி தினகரன் வந்து 3 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வாக்குகள் வாங்குவார். அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் வந்து 4 லட்சத்திலேருந்து 4.5 லட்சம் வாக்குகள் வாங்குவார். இதில் அதிகமாக வெற்றி வாகை சூட போவது அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் தான். தங்க தமிழ்ச்செல்வன் வந்து சற்றேறக்குறைய 1லேருந்து 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி பெறுவார்னு நம்மளுடைய கருத்து கணிப்பு சொல்லுது. அடுத்து 2வது இதாக பார்க்கும்போது நம்ம ராமநாதபுரம் தொகுதினாலே சொல்ல தேவையில்லை. முன்னாள் முதல்வர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் சிட்டிங் எம்எல்ஏ இந்த இடத்துல பாஜகவோட கூட்டணியில் சேர்ந்து ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிட்டார். அவர் எதிர்த்து நிற்கக்கூடியவர் வந்து நவாஸ்கனி, திமுகவோட கூட்டணி கட்சி. அப்புறம் அதிமுக சார்பாக ஜெயபெருமாள் நிற்கிறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பாக சந்திரபிரபான்னு ஒரு சகோதரி நிற்கிறாங்க. அங்கேயும் 4 முனை போட்டி தான், ரொம்ப வலுவான போட்டி. இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப வலுவான போட்டி நம்ம பார்க்கும்போது ஐயா ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நவாஸ்கனிக்கும் சரியான போட்டி. அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி எல்லாம் ஐயா ஓ பன்னீர்செல்வத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்தது. ஏன்னா நவாஸ்கனி வந்து சொந்த ஊருக்காரு. அதனால் நல்லா அவருக்கு வந்து தெரிஞ்ச முகம், எல்லா இடத்துலையுமே நல்லா ஒரு வரவேற்பு கிடச்சிது. அது போக அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நல்லா கை கொடுத்தாங்க. ஐயா ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆரம்பத்தில் அங்கே அதிகப்படியான ஒரு வரவேற்புகள் இல்லை. ஆனால் இப்போ ஐயா ஓ பன்னீர்செல்வம் வந்து அது புது தொகுதி அப்படிங்கிறதுனால வெளியில் இந்த தேனி, மதுரை, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி இந்த தொகுதியிலிருந்து தன்னுடைய ஆதரவாளர்களை ராமநாதபுரம் தொகுதியில் இறக்கி வேலை பார்த்தாரு. இப்படி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கடைசியில் ஒரு வாரம் இருக்கும்போது அப்படியே அந்த போலிங் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஓ பன்னீர்செல்வம் மேலே வந்து கிட்டத்தட்ட ஐயா ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நவாஸ்கனிக்கும் ஒரு கொஞ்சம் குறைந்த வாக்குகள் வித்தியாசம் தான் இருந்துச்சு. ஓ பன்னீர்செல்வமும் நவாஸ்கனியும் டஃப் கொடுப்பாங்க, ஓ பன்னீர்செல்வத்துக்கு நவாஸ்கனி ரொம்ப டஃப் கொடுத்தா யார் ஜெயிச்சாலும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் ஐயா ஓ பன்னீர்செல்வம் வந்து அந்த பண விநியோகம் பண்ணதில் எல்லா பேத்துக்குமே பணம் விநியோகம் பண்ணார். எல்லா பேத்துக்கும் ஐயா நவாஸ்கனியுமே எல்லாத்துக்கும் பணம் விநியோகம் பண்ணாங்க. ஆனால் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ரொம்ப பின்னடைவாக பார்க்கப்படுறது எதுனா இவர் வந்து வெளியூர்லேருந்து ஆட்களை கூட்டு போய் வேலை பார்த்தாரு.
இப்போ அந்த தேர்தல் ஆணையம் வந்து 17ஆம் தேதிக்கு மேலே அங்கே தொகுதியில் யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அதனால் 17ஆம் தேதியோட அந்த இருக்கிற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெளியில் வந்துட்டாங்க. மீதி அங்கேருந்து வேறு யார் வேலை வைப்பாங்க? ரொம்ப ஆட்கள், மிக குறைவான ஆட்கள் வேலை வைப்பாங்க. ஆனால் திமுகவை பொறுத்தளவுக்கு அந்த கிளை செயலாளர் அந்த நல்ல வேறு வரைக்கும் போயிருந்தாங்க. அதனால் அந்த தேர்தலுக்கு நாள் வரைக்கும், தேர்தல் நாள் இரவு அந்த பணம் கொடுக்கறது, வீடு வீடாக கொண்டு போய் பரிசு பொருட்கள் விநியோகம் பண்ணுறது வரையும் திமுக வந்து மிகச்சரியாக வேலை பார்த்துச்சு. நவாஸ்கனி சார்பாக திமுக தான் முழுமையாக வேலை பார்த்தது. பரிசு பொருட்கள்லேருந்து, வாக்குக்கு பணத்திலிருந்து எல்லாமே நல்லா ஏகபோகமாக விநியோகமாச்சு. நல்லா தொகுதி மக்கள் நல்லா மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஏன்னா இந்த பக்கம் ஓ பன்னீர்செல்வமும் நல்லா செலும்பாக கொடுத்தாரு. இவர் ஓ பன்னீர்செல்வமும் நல்லா அந்தளவுக்கு கிஃப்ட்டுகளை அள்ளி கொடுத்தாரு. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் கொடுத்த கிஃப்ட் எந்த அளவுக்கு போய் மக்களை சேர்ந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் ஆட்கள் வந்து 17ஆம் தேதி வெளியேறிட்டாங்க. அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ராமநாதபுரம் தொகுதியில் வந்து ஓபிஎஸும் நவாஸ்கனிக்கும் ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. ரொம்ப டஃப் கொடுத்து தான் ஜெயிப்பாங்க யார் வெற்றி பெற்றாலும். 2 பேர் கூட ஒப்பிடும்போது நவாஸ்கனிக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகம். நவாஸ்கனி தான் வெற்றி வாய்ப்பு சூட போடுறதா நம்மளோட கருத்து கணிப்பு சொல்லுது. அதுக்கப்புறமா 3வது தொகுதின்னு பார்த்துக்கிட்டோம்னா கோயம்புத்தூர் தொகுதி 4 முனை போட்டி. தமிழ்நாடே ரொம்ப உற்று நோக்கின ஒரு தொகுதி. ஏன்னா இங்கே நின்ன இது ரொம்ப எல்லா பேரும் உற்று நோக்கணும். ஏன்னா பாஜகவோட தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை நின்னார். அதனால் இந்த தொகுதியை ரொம்ப உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இங்கே 4 முனை போட்டி. அண்ணாமலை, இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக கலாமணி, கணபதி ராஜ்குமார், ராமச்சந்திரன், இந்த மாதிரி 4 முனை போட்டி நிலவுச்சு. இங்கே அதிகமான ஒரு இதுனா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரொம்ப அதிகமான ஒரு போட்டி. ஏன்னா பாஜகவும் இந்த பக்கம் திமுகவும் வீடு வீடாக பணம் விநியோகம் பண்ணுச்சு. அண்ணா திமுகவும் பணம் விநியோகம் பண்ணலை. இங்கே நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சி எங்கேயுமே பணம் விநியோகம் பண்ணாது. அதை நம்ம இது பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல அண்ணாமலையும் பணம் நல்லா விநியோகம் பண்ணார். பரிசு பொருட்கள் நல்லா விநியோகம் பண்ணார். வெளியிலேருந்து வந்து நல்லா இறக்கி வேலையும் பார்க்க வச்சார். அது போக கணபதி ராஜ்குமார் திமுக சார்பாக நின்றவர், அவரும் நல்லா வாக்குக்கு பணம் கொடுத்தாரு. நல்லா அவர் இறங்கி வேலை வைத்தார். இங்கே அண்ணாமலையா கணபதி ராஜ்குமாரான்னு பார்க்கும்போது அண்ணாமலை வந்து நல்ல வாக்குகள் வாங்குவார். ஆனால் அண்ணாமலையை காட்டிலும் கணபதி ராஜ்குமார் வந்து அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த 3 கருத்து கணிப்புகள் இதுதான்.